Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனலில் பேட்ச் ஒர்க் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பேட்ச் ஒர்க் வந்து எப்படி பேசிக்காக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்ட் 2. அதுக்கு அடுத்தது நம்ம எப்படி பேட்ச் ஒர்க் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேட்சஸ் தான் வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து ரொம்ப கிளியராக புரியும். இப்போது அடுத்தது நம்ம இந்த வீடியோவில் எந்த மாதிரி பேட்சஸ் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பேட்ச் வந்து பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக சொல்லித்தரேன், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் அதுக்கப்புறமா ஜர்தோசி எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பேட்சஸ் வந்து ரெடி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து காமிக்கிறேன். ஏன்னா பேட்சஸில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கிற ஒரு குந்தன் ஸ்டோன் தான். இது வந்து கட்டிங் குந்தன் ஸ்டோனு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அங்கங்கே கட்டிங் இருக்கிறது. அதே மாதிரி 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து இருந்தால் நம்ம பண்ணுற பேட்சஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அந்த பேட்ச் வந்து சீக்கிரமாக பிஞ்சு போகாது. அதாவது ஸ்டோன் வந்து கொட்டிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டோன் வந்து விழுந்துடும் ஒரு சில பேட்சஸில். இந்த மாதிரி ஸ்டோனில் வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பேட்ச் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. ஸ்டோனும் வந்து உங்களுக்கு கீழே விழாது. எந்த சைஸில் இருக்கிற ஸ்டோனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி இந்த பேட்ச் வந்து நான் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 பட்டல் வர மாதிரி தான் இந்த குந்தன் ஸ்டோனை வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணலை, டைரெக்டாக வந்து ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க, கம் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் டைரெக்டாக வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதில் 2 சைடுமே வந்து ஹோல்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், ஆப்போசிட் சைடும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு இடத்துலையும் வந்து 2 தடவை வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து ஸ்டிக் பண்ணலை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக 2 தடவை வந்து ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த 3 ஸ்டோனுமே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாக்காக தான் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இதே வந்து நம்ம ஸ்மால் சைஸில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இல்லைனா வந்து இப்போ நான் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு லோட்டஸ் வந்து போட்டுக்கோங்க. லோட்டஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டோன் கொடுக்காம த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கோங்க. த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து சீக்கிரமாக ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணி அட்டாச் பண்ணணும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணாலுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அவசரம்னா நீங்கள் இந்த மாதிரி பேட்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது மேக்ஸிமம் இந்த கோல்டு, காப்பர், அதுக்கப்புறமா சில்வர் இது தான் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர்ஸில் வந்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இப்போ ஒயிட் கலர்லேயே நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்கும், அதாவது சில்வர் கலரில். அதுக்கப்புறமா காப்பர் கலருக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட உங்களுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரேண்டமாக வந்து என்னென்ன கலர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் வந்து வாங்கிக்கோங்க. ஸ்டோன் வாங்கிட்டு ரேண்டமாக கொஞ்சம் பேட்சஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரே டிசைனில் வந்து பண்ணாமல் நிறைய டிசைன்ஸில் வந்து நீங்கள் பேட்சஸ் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நிறைய கலர்ஸில் வந்து இந்த பேட்சஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதை சென்டரில் வந்து நம்ம சின்ன சின்ன பேட்சஸ் வந்து கொடுப்போம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, திலகம் ஷேப் இல்லை ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருப்பீங்க. நீங்களே வந்து இந்த மாதிரி பேட்சஸ்லாம் வந்து ரெடி பண்ணால் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட ஓன் ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் அவசரத்துக்கு இந்த மாதிரி பேட்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கு அவுட்லைன் கொடுக்குறதுக்காக நான் வந்து சர்தோசி எடுத்திருக்கேன். நீங்கள் பீட்ஸ் கூட வந்து கொடுக்கலாம். நான் வந்து சர்தோசி வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சர்தோசியை வந்து நம்ம நார்மலாக சர்தோசி செயின் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோன் எடுக்கிறீங்களோ அந்த ஷேப் வரா மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ இதே மாதிரி இந்த ஸ்டோன் ஃபுல்லாகவே வந்து நான் சர்தோசியை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்க போகிறேன். நம்ம ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பேச்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் தெரியாது, பட் நான் வந்து பேட்ச் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நம்ம கேன்வாஸில் வந்து சொல்லி கொடுத்துருப்போம். கேன்வாஸில் வந்து எப்படி பேச்சஸ் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பேச்சஸும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதை விட வந்து டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த பேச்சஸ் வந்து பண்ணுறதுக்கு. அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நான் ஃபஸ்ட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு லைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது நான் வந்து சேம் கலர்லேயே வந்து சர்தோசி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த லைனோட வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை சுற்றி சரி த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன பெட்டல்ஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஸ்மால் சைஸில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அதை வந்து சின்ன சின்ன புட்டாஸாக வந்து ரெடி பண்ணி அங்கங்கே ப்ளவுஸில் நம்ம புட்டாஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் சர்தோசி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம கிளாஸ் வந்து அந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம சர்தோசி வந்து ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் சர்தோசி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடும் நல்லா வரும். எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட சென்டரில் சின்னதாக வந்து ஒரு பீட் மட்டும் கொடுக்குறேன். இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை ஜர்கான் ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதை கூட வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது இன்னுமே வந்து பார்க்க நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து அது ஸ்டிக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ இந்த மெத்தடில் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இதையே வந்து பண்ண தேவையில்லை, உங்களோட சாய்ஸ் தான். நிறைய லீவ்ஸ் வந்து போட்டு பாருங்கள், ஃப்ளவர் வந்து போட்டு பாருங்கள். அது எல்லாமே வந்து பேட்சாக வந்து கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தா தெரியும், நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். கீழே வந்து சின்னதாக ஒரு ஸ்டெம் வர மாதிரி 2 லைனில் வந்து சர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். சரி த்ரெட்டையே வந்து 2 லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் சரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்குறோம் இல்லையா, அது கூட வந்து கரெக்டான கலர் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சில்வர் கலரில் இருக்கிற கான்செப்டில் நீங்கள் ஒரு இந்த மாதிரி பேச்சஸ் வந்து பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சில்வர் கலரில் இருக்கிற சரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும். காப்பர் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து காப்பர் கலர் சரி தான் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு மல்டி கலர்ஸ்லையுமே வந்து சரி த்ரெட் வந்து கிடைக்குது. எல்லா கலர்லேயும் சரி த்ரெட் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாச்சும் இப்போ ஒரு க்ரீன் கலரில் வந்து ஒரு பேட்ச் ஒரு லீஃப் வந்து பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி க்ரீன் கலரில் அந்த சரி த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு மேட்சிங்காக இருக்கும். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் லீஃப் வந்து க்ரீன்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலரில் கூட வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எந்த கலர் யூஸ் பண்ணாலும் அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப சம்மந்தமே இல்லை, கலர் வந்து மேட்ச் ஆகாமல் நீங்கள் வந்து பேட்ச் வந்து ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் வந்து பார்த்து இந்த சரி த்ரெட் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் ஃபுல்லாக 2 லைன் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி பேச்சஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பிக்சர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரி தான் சேம் அதே மாதிரி ஃப்ரேமை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அதாவது நம்ம எங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் வந்து போட்டோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த க்ளூ வந்து எதனால் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அந்த த்ரெட் வந்து அந்த பேட்சில் இருந்து பிசுறு பிசுறாக தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போது இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும்.
இல்லைன்னா வந்து நம்ம க்ளூ வச்சுட்டு அப்படியே விட்டுட்டா ரொம்ப நேரம் ஆகும் அது ட்ரை ஆகிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் சீக்கிரமாக நல்லா ட்ரை ஆகி நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய பேச்சஸ் வந்து பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேச்சஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி எல்லா பேச்சஸ்லேயும் க்ளூ வந்து அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நிறைய பேச்சஸ் வந்து பண்ண போகிறீங்கன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். அதாவது ஒரு பேட்ச்க்கும் ஒரு 1/2 இன்ச் இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு 1 இன்ச் விடுங்க. ஏன்னா அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக கேப் விட்டிங்கன்னா இன்னொரு பேட்ச்க்கும் அது 2 பேட்ச்க்கும் இடையில கேப் ரொம்ப கம்மியாக இருந்தால் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதிலேருந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் நிறைய கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா க்ளோஸாக சரி த்ரெட்க்கு கொஞ்சம் க்ளோஸாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சரி த்ரெட் வந்து கட் ஆகக்கூடாது. கரெக்டாக அதோட அவுட்டரில் மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்கும் கரெக்டாக வரும். உங்களுக்கு அந்த அந்த ஸ்டிச்சஸ்லேயும் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி எடுப்பீங்க. பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இன்னும் கூட நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையாக இருக்கிறப்ப அந்த பேச்சஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா ட்ரை ஆகணும். க்ளூ வந்து கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போது இந்த மாதிரி பேட்ச் வந்து நம்ம பண்ணோன்னா அதாவது கீழே ஸ்டெம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு வேணுன்ற இடத்துல நீங்கள் பேட்சாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரைடல் ஒர்க் வந்து பண்ணுறோன்னா அந்த ப்ளவுசஸ்லாம் வந்து இந்த மாதிரி பேச்சஸ் வந்து ரெடி பண்ணி அட்டாச் பண்ணால் ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணுறது இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.